அசிசியார் இயேசுவை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக எகிப்து நாட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை. செய்தியை அறிந்த எகிப்து நாட்டு அரசன் அமைச்சர்களோடு கூடி, இந்த இறை பணியாளரை நாம் எப்படியாவது கேலி செய்து நாம் துரத்தி அடிக்க வேண்டும். என்ன செய்யலாம்? அரசன் அரியணைக்கு முன்னால் பெரிய நீண்ட கம்பளம் போர்வை இருக்கும், அதில் சிலுவை அடையாளத்தை வரைந்து விடுங்கள். பிரான்சிஸ் அசிசியார் வருகின்றார். அந்த கம்பளத்தின் மீது நடந்து வருகின்றார். அரசன் முன்னால் வந்து தலை வணங்குகின்றார். அரசர் கேட்கின்றார், என்ன வேண்டும்? ஐயா அரசரே, நான் இயேசுவை பற்றியும் இயேசு சுமந்து சென்ற அந்த சிலுவையை பற்றியும் நான் உங்கள் நாட்டிற்கு அறிவிக்க வந்திருக்கிறேன், அனுமதி தாருங்கள். அப்ப அந்த அரசன் சொன்னார், இயேசுவையா, சிலுவையா? அவன் சிரித்தான், அரசரும் அங்கிருப்பவர்களும். நீ சிலுவையை பற்றி இயேசுவை பற்றி அறிவிக்க போகிறாய், அந்த சிலுவையை இப்பொழுதுதானே நீ மிதித்து கொண்டு வந்தாய். இப்பொழுது உடனே புனித பிரான்சிஸ் அசிசியார் சொன்னார், நான் நடந்து வந்தது, நான் மிதித்தது இயேசு சுமந்து சென்ற சிலுவையை அல்ல. யாருடைய சிலுவை? கல்வர்களினுடைய சிலுவை. இயேசுனுடைய இரண்டு பக்கம் அறையப்பட்ட அந்த கல்வர்களினுடைய சிலுவை. இயேசுனுடைய சிலுவையால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டோம். அந்த சிலுவையால் அது பாவம், அது தீயது, அது தீட்டு, அது நசுக்கப்பட்டோம். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஞானம் நிறைந்த ஒரு பேச்சு. எப்படி அந்த நேரத்தில் அப்படி பேசினாரு? மார்க்கு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்ன பேசுவது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே. பரிசுத்த ஆவியார். நம்ம பேசுறதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யார் பேசுறா? பரிசுத்த ஆவியானவர். இன்று நாம் பரிசுத்த ஆவியானவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். நமக்கு பல நேரத்தில் பயமாக இருக்கும், எப்படி பேசுறது? ஸ்கூலில் பிள்ளைகளை எழுப்பி விடுவாங்க, காந்தியடிகளை பற்றி 2 வார்த்தை பேசுமா, நடுக்கமாக இருக்கும். சச்சின் டெண்டுல்கரை